அவற்றையெல்லாம் மனதில் வைத்து இந்த மழையை எதிர்கொள்ள நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். வடகிழக்கு பருவமழை இன்னும் ஓரிரு வாரங்களில் தொடங்கிவிடும் என்று தெரிகின்றது. அதனால் மழைநீர் வடிகால் பணி, மின்வாரிய கேபிள்களை அமைக்கும் பணி, குடிநீர் குழாய்களை அமைக்கின்ற பணி என ஏற்கனவே செய்து வரும் பணிகளை விரைந்து முடிக்கும்படி உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் தடுக்கின்ற வகையில் புதிய பணிகளை எடுப்பதற்கு முன் நாம் ஏற்கனவே எடுத்து முடிக்காமல் உள்ள பணிகளை செய்து முடிக்கும்படி உங்களை எல்லாம் வலியுறுத்தி நான் கேட்டுக்கொள்கின்றேன். நேற்று கூட பார்த்து நம்முடைய நகராட்சி நிர்வாக அமைச்சர் அவர்கள் மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணிகள், நீர் கால்வாய்களில் ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகள் என்று மழைக்காக நாம் எடுத்து வருகின்ற முன்னேற்பாடுகளை பணிகள் குறித்து எடுத்துக் கூறியிருப்பார்கள். தாழ்வான பகுதிகள் மழைக்காலங்களில் அதிகமான நீர் தேர்வு பகுதிகள் பட்டியல் நம்மிடம் வார்டு வாரியாக உள்ளது. அதனால் தேங்கும் மழைநீரை வெளியேற்றும் மோட்டார் பம்புகள் மக்களை காப்பாற்றி அழைத்து வருவதற்கான அணுகுகளை ஒரே இடத்தில் வைக்காமல் அந்தந்த வார்டுகளுக்கு இப்பொழுதே பிரித்து வழங்கி பாதுகாப்பு வைத்திருப்பது அவசியம். தாமதத்தை தவிர்க்க எங்கெல்லாம் மழைநீர் அதிகமாக தேங்குமோ அதற்கு அருகிலே சமையல் கூடங்களை அமைத்து சமைத்து வழங்கினால் மக்களுக்கு உரிய நேரத்தில் நம்மால் உணவு வழங்க முடியும். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பால் பாக்கெட்டுகளை வழங்க கவுன்சிலர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாடுபொழுது அவர்கள் கேட்கின்ற பால் பாக்கெட்டுகளை உடனடியாக வழங்க உரிய அறிவுறுத்தல்களை ஆவின் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு வார்டுக்கு குறைந்தபட்சம் 1000 பால் பாக்கெட்டுகள், 1000 பிரெட் பாக்கெட் என்ற அளவிற்கு வழங்குவதற்கு நாம் இப்பொழுதே தயாராக இருக்க வேண்டும். அதற்கான அறிவுறுத்தல்களை நம்முடைய மாநகராட்சி வருவாய் அலுவலகத்திற்கு வழங்கியிருக்க வேண்டும். சென்னையில் அம்பத்தூர், மாதவரம், காக்கலூர் ஆகிய இடங்களில் ஆவின் பால் பாக்கெட்டுகள் தயாரிக்கப்படுகிறது. கடந்த மழையில் அந்த பகுதியில் மழை நீர் சூழ்ந்ததால் பால் பாக்கெட்டுகளை அங்கிருந்து வெளியே எடுத்துவதில் சிரமம் ஏற்பட்டது. அதுபோன்ற சூழல் ஏற்படாத வகையில் அந்த இடங்களையும் ஆய்வு செய்து சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஆண்டு பெய்த கனமழையின் பொழுது பெரும்பாலான இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. செல்போன்களும் செயல்படவில்லை. நிவாரண பணிகளை மேற்கொள்ள ஒருவரை மற்றவர்கள் தொடர்பு கொள்ள மிகுந்த சிரமமான சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் அதில் பயன்படுத்துவதற்கு வயர்லெஸ் போன்களை வழங்கலாமா என்பது குறித்து உரிய முடிவு எடுக்க வேண்டும். கடந்த மழையின் பொழுது சாலையில் உள்ள மரங்களை அப்புறப்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டது. மாநகராட்சியுடைய பார்த்துறையில் பணியாளர்கள் குறைவு என்பதால் தாமதம் ஏற்படுவதாக சொன்னார்கள். அதுபோன்ற காரணங்களை மக்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே கூடுதலாக ஆட்களை நடத்தி இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் மரம் வெட்டும் உபகரணங்களை கூடுதலாக இருப்பு வைத்திருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும். மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில குழாய் வழியாக வழக்கமாக வழங்குகின்ற பெட்ரோ வாட்டரை வழங்க முடியாத சூழலில் டேங்கர் வாட்டர் மூலமாக தாமதமின்றி குடிநீர் வழங்குவதை அனைவரும் உறுதி செய்ய வேண்டும். குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கும் பொழுது நம்மால் மின் இணைப்பு வழங்க முடியாது. அதனால் தாழ்வான பகுதியில் உள்ள இபி பாக்ஸ்களை இப்பொழுதே உயர்த்தியிருப்பதற்கான நடைமுறை மேற்கொள்ள வேண்டும். மழைநீர் சூழ்ந்துள்ள ஒட்டுமொத்த பகுதியும் இருள் மூழ்கிவிடும் பொழுது வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்காவிட்டாலும் ஜெனரேட்டர் மூலம் பிரதான சாலைகளும் இணைப்பு சாலைகளும் லைட்களை கட்டி, போக்கஸ் லைட்களை கட்டி எரிய வேண்டும் என்று கடந்த மழையின் பொழுது மக்கள் கோரிக்கை வைத்தனர். அதையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடையாளம் போன்ற இயற்கை பேரின் பொழுது மக்களிடம் பணியாற்றுவதில் நீண்ட நெடிய அனுபவம் உள்ள எங்களுடைய கழகத்தினரையும் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று தாராள முன்வந்து பணியாற்றுகின்ற என்ஜிஓஸ் தன்னார்வலையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வார்டுகளிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், இளைஞர்கள், என்ஜிஓஸ் தன்னார்வலர்களை கொண்ட வாட்ஸ்அப் குழுக்களை நாம் உருவாக்க வேண்டும். மீட்பு பணி, உணவுப் பொருட்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது போன்ற பணியில் அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினருடைய தலைமையில் இயங்கும்படி உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், அரசு அலுவலர்களை அறிவுறுத்த வேண்டும். சில மாநில நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள், பழமையான சுனாமி குடியிருப்புகள் போன்ற இடங்களில் வாழும் மக்களை எச்சரிக்கை விடுத்து அவர்களை அங்கிருந்து அமல்படுத்தி பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க வேண்டும். மழைநீர் தேங்கும் பகுதிகள், ரிலீஃப் சென்டர்ஸ், மோட்டார்கள், போட் உட்பட நம்மிடம் கையிருப்பில் உள்ள உபகரணங்கள், சமயக்கூடங்கள், கண்ணாளர்கள் குறித்த விவரங்கள் என ஒட்டுமொத்த தகவலையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கும் வகையில் நம்முடைய சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறையான இன்டிகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் ICC மேலும் பலப்படுத்துவது அவசியம். சமூக வலைதளங்களில் வருகிற மக்களுடைய கோரிக்கைகள், புகார்கள், அதேபோல் மக்கள் பிரதிநிதிகளுடைய கோரிக்கைகள், அவற்றுக்கான தீர்வுகள் என அனைத்தும் ICCC மூலம் ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த கட்டுப்பாட்டு அறை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
ஆய்வு செய்து மறுநாள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அறிவுறுத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அரசு அலுவலர்களும் அதிகாரிகளும் நம்முடன் களத்தில் இருக்கிறார்கள் என்று ஏற்பட்டுவிட்டார். அரசாங்கம் நம்முடன் இருக்கிறது, இந்த மழையை சமாளித்துவிடலாம் என்ற நிம்மதி மக்களுக்கு வந்துவிடும். அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பணிகளை அமைத்துக் கொள்வோம் என்று கேட்டுக் கொள்கின்றேன். இப்பொழுதே அரசு துறைகளுக்குள் நாம் ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு வருகின்றோம். அதுவும் பேரிடர் நேரங்களில் இந்த ஒருங்கிணைப்பு வழக்கத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். அனைத்து அரசு துறைகளும் இணைந்து பணியாற்றுமாறு கேட்டுக் கொள்கின்றேன். அதேபோல் மக்களுடைய கோரிக்கைகளுக்கு நாம் தீர்வு காணும் பொழுது அதற்கான ரிப்ளை பதில்களை உடனுக்குடன் சமூக வலைதளங்களில் அளித்திட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். பேரிடர் ரிலீஃப் சென்டர், கம்யூனிட்டி கிச்சன் அமைக்கப்பட்டிருக்கும் இடங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு கேட்டுக் கொள்கின்றேன். எனவே நம் ஒவ்வொருவரும் நம்முடைய பணிகளை அமைத்துக் கொள்வோம் என்று கேட்டுக் கொள்கின்றேன். மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து நம்முடைய சக அமைச்சர்கள் பெருமக்களுடன் சேர்ந்து 3 ஆய்வுக்கூட்டங்களை ஏற்படுத்தியுள்ளோம். அந்த ஆய்வுக் கூட்டங்களில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கைகள், அந்த பணிகளின் தற்போதைய நிலை குறித்து இங்கே நாம் விவாதிக்க உள்ளோம். ஒவ்வொருவரும் சுருக்கமாக பேசுமாறு நான் கேட்டுக் கொள்கின்றேன். அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி இந்த மழையிலிருந்து மக்களை காப்பாற்ற உறுதியேற்போம் என்று கேட்டுக்கொண்டு